சிறையில் உள்ள கணவருக்கு செம்பு போத்தலில் கஞ்சா கொண்டு சென்ற மனைவி. போலீசாரின் பிடியிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகர் தப்பியோட்டம். சிறைச்சாலைகளில் நிரம்பி வழியும் கைதிகள் உறங்கும் நேரத்திலும் மாற்றம். கட்சிக்குள் இருப்பிளவுகள் அவசரமாக கூடுகின்றது தமிழரசு கட்சியின் மத்திய குழு. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 12 பேர் கடற்படையினரால் கைது. சுற்றுலா பயணியை ஏமாற்றி வடை விற்றவருக்கு போலீசார் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. யாழ்ப்பாண பல்கலையின் பொன்விழாவை முன்னிட்டு ஆய்வு மாநாடு. கனடாவை அதிர வைத்து கொள்ளை, தமிழர் உட்பட 6 அதிரடி கைது. ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கஞ்சாவை செம்பு போத்தலில் மறைத்து வைத்து களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரிடம் கொண்டு சென்று பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை வடக்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் களுத்துறை தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சிறை காவலர்களான அமிலா பேசகர் மற்றும் நியாமிகா புஷ்பலதா ஆகியோர் சந்தேக நபர் கொண்டு வந்த செம்பு போத்தலில் 900 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 6410 மில்லிகிராம் கஞ்சாவை கண்டுபிடித்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்துவதற்காக களுத்துறை வடக்கு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். களுத்துறை வடக்கு பிரதான காவல்துறை பரிசோதகர் தமிழ் ஜெயதிலகவின் பணிப்புரையின் பிரகாரம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிச் சென்றுள்ள சம்பவம் ஒன்று கொழும்பில் பதிவாகியுள்ளது. அவிசாவளை வீதி ஒரு குடவத்தை பகுதியில் வசிக்கும் 47 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த நிலையில் கொழும்பு கிராண்ட்வாஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர் மற்றும் இன்னும் சிலர் ஒரு சில போலீஸ் சார்ஜன் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஆகியோரின் பாதுகாப்பில் மாளிகாகந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இடைவெளியில் மேற்குறித்த சந்தேக நபர் போலீஸ் உத்தியோகத்தர்களை லாபகமாக ஏற்றிவிட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை 11,000 என்ற போதிலும் தற்போது 29,800 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை சுமார் 18,000ஆல் அதிகரித்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. சிறைச்சாலைகளில் கைதிகளின் நெரிசல் காரணமாக கைதிகள் பலர் மாறி மாறி உறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கையில், இந்த கடுமையான நிலைக்கு மாற்றாக கொழும்பு சிறைச்சாலைகளில் உள்ள சில கைதிகள் ஹொரணை பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பூசா கைதிகள் பல்லசேன முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் சுமார் 670 கைதிகளை அடைத்து வைக்க முடியும் எனவும் தற்போது 2000க்கும் அதிகமான கைதிகள் அங்கிருப்பதாகவும் சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையில் 300 கைதிகள் இருக்க முடியுமானால் 2000க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். மகர சிறைச்சாலைகளில் 670 கைதிகளுக்கு வசதிகள் இருந்த போதிலும் 2500க்கும் மேற்பட்ட கைதிகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காலி சிறைச்சாலையில் 270 கைதிகள் உள்ள போதிலும் 1100 கைதிகள் இருப்பதாக காலி சிறைச்சாலை தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை வவுனியாவில் இடம்பெறவுள்ளது. கட்சி முகம் கொடுத்துள்ள வழக்குகள், அதிபர் தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பில் இதில் ஆராயப்பட உள்ளது. திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதி இடம்பெற உள்ளதால் அதற்கு முன்னதாக வழக்கு விடயங்களை கையாள்வது தொடர்பில் ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முனைவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ராசாணக்கியன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் இதுவரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். சிவஞானம், ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பொது வேட்பாளர் விடயத்தை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து உறுதியான முடிவும் இந்த கூட்டத்தில் எட்டப்பட உள்ளது. இலங்கையில் இருவேறு கடற்பரப்புகளில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்ட 12 கடற்றொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் நேற்றைய தினம் திருகோணமலை மற்றும் கிளிநொச்சி, கட்டைக்காடு ஆகிய கடற்பரப்புகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது.
இலங்கை கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக ஸ்ரீலங்கா கடற்படையினர் அடிக்கடி ரோந்து பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றும் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி கிழக்கு கடற்படை கட்டளையில் உள்ள கடற்படை அதிகாரிகளால் ரவுண்ட் தீவின் கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அனுமதியற்ற கடற்றொழில் வலைகளை பயன்படுத்தி சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்டு 11 பேர் கைது செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு கடற்படை கட்டளைக்குட்பட்ட வெற்றிலைக்கேணி கடற்படையினர் கட்டைக்காடு கடற்பகுதியில் மேற்கொண்ட தேடுதலின் போது இலகுரக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ஒருவரை கைது செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர் பயன்படுத்திய படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. களுத்துறை பிரதேசத்தில் சுற்றுலா பயணி ஒருவரை ஏமாற்றி வடை மற்றும் தேநீர் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் சுற்றுலா பயணியை ஏமாற்றி கூடுதல் தொகைக்கு வடை மற்றும் தேநீர் விற்பனை செய்யும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. இந்த காணொளி பகிர்வை தொடர்ந்து குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். களுத்துறை பலாதொட்ட பிரதேசத்தைச் சேர்ந்து 60 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கடை உரிமையாளர் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி குறித்த நபர் பணம் பறித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் இன்றைய தினம் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண வளாகம் எனும் பெயரில் இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இவ்வருடத்துடன் 50 ஆண்டை பூர்த்தி செய்து பொன்விழா காண்கின்றது. ஈழத்தமிழர்களின் அறிவு கருவூலமாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் சமூகத்தின் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஆற்றிய பங்களிப்பு ஏராளம். அந்த வகையில் 50வது ஆண்டு நிறைவிலும் புதிய பல பரிமாணங்களை பிரசவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வகையில் முதலாவது சர்வதேச கல்வியியல் ஆய்வு மாநாட்டை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர் பட்டப்படிப்புகள் பீடமும் கலைப்பீடத்தைச் சேர்ந்த கல்வியியல் துறையும் இணைந்து ஒழுங்கமைத்துள்ளன. நாளையை வலுப்படுத்தல், கல்வியின் போக்குகளும் அவற்றை புரிந்து கொள்ளவும் உள்வாங்கவும் வடக்கு மாகாணத்தின் இயல்மைகள் எனும் கருப்பொருளில் இம்மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா தலைமையிலும் உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணதாசன் மற்றும் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ராகுராம் ஆகியோரின் இணைத்தலைமையிலும் இந்த ஆய்வு மாநாடு அரங்கேற உள்ளது. கனடாவின் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற 400 கிலோகிராம் எடையுடைய தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணய கொள்ளையுடன் தொடர்புடைய கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடாவின் பீல் பிராந்திய போலீஸ் பிரதானி நிசான் துரையப்பா தெரிவித்துள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 12 பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொள்ளையுடன் தமிழர் ஒருவரும் தொடர்புபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி கனடாவின் பிரம்டனைச் சேர்ந்த 35 வயதான பிரசாத் பரமலிங்கம் என்ற தமிழர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிகளை கடத்தியமை, கொள்ளை சூழ்ச்சி திட்டத்திற்கு உதவியமை, பங்களிப்பு வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பிரசாத் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது.